வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது நீத்தியா இல்லை தென்றலா அத்தியாயம் 64. நம்ம கதை நீத்தியா இல்லை தென்றலா கதை கிட்டத்தட்ட 150 அத்தியாயங்கள் கொண்ட ஒரு தொடர்கதை இது. ஒவ்வொரு அத்தியாயத்தை எழுதும் போதும் அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் கதை எழுதுறேன். ஒரு தடவை கதை எழுதி அதை நான் படிச்சு பார்த்து எனக்கு திருப்தியான பின்னாடிதான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி வைக்கிறேன். சோ மக்களே, இந்த கதை கேட்டா மட்டும் பத்தாது, நிறைய பேர் என்னுடைய கதையை கேக்குறீங்க. சோ அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கேட்டுட்டு இந்த கதை எப்படி இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் என்ன இன்னும் இன்னும் உற்சாகமா அடுத்த கதை எழுத ஒரு உந்துதலா இருக்கும். சரி, இன்னைக்கு கதைக்குள்ள நம்ம போலாமா? நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 64. போட்டியில ஜெயிக்கிறதும் தூக்குறதும் சகஜதானேடி என்று மது சொல்ல, சகஜம்தான், பட் அவன் எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே என்று திவ்யா சொல்ல, அவள் சொல்ல முடிக்க முன்னரே அவர்களின் எதிர்ப்புறம் ஒரு லாரி திவ்யாவின் காரை நோக்கி வேகமாய் வந்து கொண்டிருந்தது. ஹே, அங்க பாருடி, ஒரு லாரி நம்மள நோக்கி வேகமா வர்ற போல தெரியல என்று திவ்யா சொல்லி முடிக்கும் முன்னரே திவ்யாவின் காரை இடிக்க வந்தது அந்த லாரி. சாதுரியமாக செயல்பட்டு ஏற்படவிருந்த விபத்திலிருந்து திவ்யாவின் காரை திசை திருப்பியது மதுதான். என்னடி இது, என்ன நடக்குதுங்க என்று பதறினாள் திவ்யா. திவ்யாவின் பதட்டத்தை பார்த்த மதுவோ, ஹே திவ்யா, டென்ஷன் ஆகாத. நைட்ல அந்த லாரி டிரைவர் தூக்கத்துல கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்டுறான் போல, மத்தபடி ஒண்ணும் இல்ல என்று திவ்யாவை சமாதானப்படுத்திய மதுவிற்கும் உள்ளே பயம் உண்டானது என்னவோ உண்மைதான். திவ்யா, நீ பதட்டப்படாம வண்டி ஓட்டு, பாத்துப்போ என்ற மது துஃபியாவோடு அரண்மனையை அடைந்தாள். திவ்யா, நீ வீட்டுக்கு போக வேண்டாம், இன்னைக்கு என் கூடவே தங்கிடு என்று மது சொல்ல, அப்போதுதான் அரண்மனையிலிருந்து வெளியில் வந்தான் வாசு. திவ்யா, மது இருவரும் வாசுவை பார்த்து திரு திருவென முழிக்க, தன்னை இரு பெண்களும் பார்த்து திரு திருவென முழிப்பதை பார்த்த வாசு, என்னமா நைட் ஷோவா, சினிமாக்கு போயிருந்தீங்களா என்ன? காலம் கெட்டு கிடக்குதுமா, என்கிட்ட சொல்லி இருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல பாதுகாப்புக்கு என்று வாசு சொல்ல, ஆமாண்ண, சினிமாக்கு தான் போயிட்டு வரோம். நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க, வாங்க நம்ம 2 பேரும் ஒன்னாவே போவோம் என்றாள் திவ்யா. போலாமா என்று திவ்யாவிடம் வாசு சொல்ல, மது பாய்மா என்றபடியே காரில் ஏறினான் வாசு. பாய் மது, நம்ம காலையில பேசுவோம், குட் நைட் என்றபடியே திவ்யாவும் காரில் ஏற வாசுவும் திவ்யாவும் அங்கிருந்து கிளம்பிய பிறகு அரண்மனைக்குள் நுழைந்தாள் மது. அரண்மனைக்குள் நுழைந்த மதுவிற்கு உடலெல்லாம் வலிவு, கை வேறு விண்வின் என்று வலித்தது. தன் அறையினுள் நுழைந்தவள் உடை மாற்றவே மிகவும் சிரமப்பட்டாள். ஒரு வழியாக குளித்துவிட்டு உடை மாற்றி வந்தவளுக்கு பசி வேறு வயிற்று கிள்ளியது. தன் அறையிலிருந்து கிச்சனுக்கு சென்றாள் மது. அங்கு எல்லா பாத்திரமும் சுத்தமாக கழுவி வைக்கப்பட்டிருந்தது. ஐயோ, ரொம்ப பசிக்குதே, சாப்பிடுறதுக்கு ஒண்ணு கூட இல்லையே என்று யோசித்தவளின் கண்ணில் பட்டது ஃப்ரிட்ஜ். உடனே ஃப்ரிட்ஜை திறந்தவளுக்கு கண்ணில் பட்டது என்னவோ ஃப்ரூட் சாலட் தான். அட, நமக்காக யாரும் வெட்டி வச்சிருக்காங்க போல என்று அந்த ஃப்ரூட் சாலட்டை எடுத்தவள் ஃப்ரூட் சாலட் பவுலோடு தன் அறைக்கு சென்று விட்டாள். மது அடிப்படையில் நுழைவதையும் மீண்டும் ஃப்ரூட் சாலட்டோடு அவள் அறைக்கு செல்வதையும் 2வது மாடியில் நின்று கொண்டு ராகவன் பார்த்து கொண்டுதான் இருந்தான். மதுவும் ஃப்ரூட் சாலட்டோடு தன் அறைக்கு சென்றவள் அதை சாப்பிட்டு விட்டு உறங்கிவிட்டாள். சிறிது நேரம் கழித்து மதுவின் அறைக்கு சென்றான் ராகவன். மத்தையில் குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருந்தாள் மது. தன் அறைக்கு தாழ்பால் கூட போட மறந்து மதுவின் அறையில் நுழைந்த வாசு அவளின் பக்கம் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். கட்டு போட்டிருந்து அவளின் 2 கைகளையும் பார்த்தான். மருந்து போட கூட இவளுக்கு நேரம் இல்ல போல என்று நினைத்தவன் அவள் கைகளின் கட்டுக்களை பிரித்தான். மதுவுக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் அவளின் கட்டை பிரித்து இரவு மருந்து போட சொல்லி இருந்தார். ரத்தம் நிற்கும் வரை கையில் கட்டு போட்டிருந்தால் போதும் எனவும் சொல்லியிருந்தார் மருத்துவர். மதுதான் அசதியில் தூங்கிவிட்டாளே. அதனால் மதுவின் கையில் இருந்த கட்டுக்களை பிரித்த ராகவன் மேசையின் மேலிருந்த மருந்தை எடுத்து மதுவின் 2 கைகளிலும் போட்டுவிட்டான். மருந்தை போட்டு முடித்தவன் குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருக்கும் மதுவின் நெற்றியில் இதழ் பதித்தான். இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ ஜெயிச்சு பெரிய கார் ரேசர் ஆகும். நீ அடுத்த தடவை எப்படி கார் ஓட்ட போறேன்னு நான் பாக்குறேன்டி. உனக்கு கார் ரேஸ் முக்கியமா இருக்கலாம், பட் எனக்கு நீதான் முக்கியம் என்று கூறிய ராகவன் மீண்டும் அவள் நெற்றியில் இதழ் பதிக்க பெண் அவளும் இழிந்தான். அவளை பார்த்து மென் புன்னகையை உதிர்த்தவன் அவள் அறையிலிருந்து தன் அறைக்கு சென்று விட்டான்.
விடியற் காலை 6 மணி இருக்கும். ராகவன் தன் அறையில் உறங்கிக் கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து ராகவனின் போன் அலற மெல்ல கண்களை விழித்தவன் கைபேசியை எடுத்து பார்த்தான். அவனுக்கு அழைத்திருந்தது வாசுதான். வாசுவின் என்னை பார்த்த ராகவனோ அவனின் அழைப்பை அட்டன் செய்து காதல் வைத்தான். மச்சான், உடனே வீட்டுக்கு வாடா என்றான். குரல் தழுதழுத்தபடியே வாசு. ஏனாச்சுடா என்றான் ராகவன். அப்பா தவறிட்டாருடா என்று வாசு சொல்ல அதை கேட்ட ராகவனும் சரி வை வர என்றான் உணர்ச்சிகள் துடைக்கப்பட்ட முகத்தோடு. கைபேசியின் அழைப்பை துண்டித்த ராகவனும் வாசுவின் இல்லத்திற்கு கிளம்பினான். இதே சமயம் சஞ்சய்க்கு அழைத்திருந்தான் வாசு. தனது அறையில் குப்புறப்படுத்து உறங்கிக் கொண்டு இருந்தவன் அவனின் கைபேசி அலறவும் கண்களை மூடி படித்திருந்தபடியே கைபேசியை எடுத்து காதில் வைத்தான். ஹலோ சஞ்சய் என்றான் வாசு. என்ன மாம்ஸ் இந்த நேரத்துல போன்? எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் அப்புறமா பேசவா என்று சஞ்சய் சொல்ல சஞ்சய் என்றான் வாசு. என்ன மாம்ஸ் குரல் ஒரு மாதிரி இருக்கு என்றான் சஞ்சய். ருத்ரமூர்த்தி அப்பா இறந்துட்டாருடா என்று வாசு சொல்ல அதை கேட்ட சஞ்சயும் என்ன சொல்றீங்க என்றபடியே அடித்து பிடித்து எழுந்தான். ஆமாண்டா, நைட் அப்பாவும் ருத்ரமூர்த்தி அங்கிளும் ஒரே ரூம்ல படுத்திருந்தாங்க. காலையில அப்பா எழுந்ததும் வாக்கிங் போக அங்கிளையும் எழுப்பி இருக்காரு. அங்கிள் எந்திரிக்கல, தூக்கத்திலேயே உயிர் போயிருக்கு போல என்று வாசு சொல்ல இந்த விஷயத்த அன்னைக்கிட்ட சொல்லியாச்சா என்று சஞ்சய் உடைந்த குரலோடு கேட்க அப்பா இறந்துட்டாருன்னா சொல்லியிருக்கேன்டா, விவரமா எதுவும் சொல்லல என்று கூறினான் வாசு. சரி மாம்ஸ், நான் அண்ணனோட அங்க வந்துடுறேன் என்று சொன்ன சஞ்சயோ வாசுவின் அழைப்பை துண்டித்து விட்டு அவசர அவசரமாக டி ஷர்ட்டை போட்டுக்கொண்டு வரவேற்பறைக்கு வந்தான். அந்த சமயம் ராகவனும் வரவேற்பறைக்கு வந்துவிட சஞ்சய் வாசு கூப்பிட்டானா என்று ராகவன் கேட்க கூப்பிட்டாருனா என்றான் சஞ்சய் உடைந்த குரலோடு. காரை எடு கிளம்புவோம் என்று ராகவன் சொல்ல ராகவனுக்கு முன்னே காரை எடுக்க ஓடினான் சஞ்சய். வரவேற்பறையை ராகவன் கடந்து செல்லும் போது மதுவின் அரைப்பக்கம் ராகவனின் பார்வை சென்றது. அவ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா போல என்று நினைத்த ராகவனோ சஞ்சயோடு வாசுவின் இல்லத்திற்கு சென்றான். காரை சஞ்சய் ஓட்ட ராகவன் அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்தான். அடுத்த 20 நிமிடத்தில் ராகவனின் கார் வாசுவின் இல்லத்தின் வாயிலில் நின்றது. ராகவனுக்காக காத்துக்கொண்டு வாசலில் நின்று இருந்தான் வாசு. ராகவன் காரை விட்டு இறங்கியதும் அங்கிள எங்க வச்சிருக்க என்று கேட்டபடியே ராகவன் வாசுவின் வீட்டிற்குள் நுழைய வாசுவும் சஞ்சயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ராகவன் வாசு வீட்டிற்குள் சென்றதும் ஒரு அறையின் முன்னே திவ்யா அழுது கொண்டு நிற்பதை பார்த்த ராகவன் நேர அந்த அறையின் பக்கம் சென்றவன் அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். ராகவன் அந்த அறையினுள் நுழைந்ததும் முதலில் பார்த்தது வேதாச்சலத்தை தான். அவரை புருவம் சுருங்க பார்த்த ராகவனோ பக்கம் இருந்த வாசுவை பார்த்தான். நம்மளை விட்டு தவறுனது ருத்ரமூர்த்தி அங்கிள்டா என்று வாசு சொல்ல என்னடா சொல்ற என்று வாசுவின் சட்டையை பிடித்து விட்டான் ராகவன். ஆமாண்டா அங்க பாரு என்று மெத்தையின் பக்கம் கை காட்டினான் வாசு. வாசு கை காட்டிய பக்கம் ராகவனும் பார்க்க கண்கள் மூடியபடி படுத்திருந்தார் ருத்ரமூர்த்தி. அவரின் பக்கம் சென்ற ராகவன் எப்படி அங்கிள் என்று வேதாச்சலத்தை பார்த்து ராகவன் கேட்க நைட் ரொம்ப நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். தூங்குனா காலையில எந்திரிக்கவே இல்லை. என்ன என் நண்பன் ஏமாத்திட்டான், எனக்கு முன்னாடியே முந்திக்கிட்டான், என்னை விட்டு போயிட்டான் என்றார் வேதாச்சலம் அழுது கொண்டு. என்று ராகவன் வாசுவை பார்த்து ஆம்புலன்ஸ் வர சொல்லு என்று சொல்ல அடுத்த 10 நிமிடத்தில் ஆம்புலன்ஸும் வந்தது. தன் தந்தை ருத்ரமூர்த்தியின் உடலை தூக்க ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் இருவர் உள்ளே வர அவர்களை தடுத்த ராகவன் நானே தூக்குகிறேன் என்று கூறியவன் தன் தந்தையை 2 கைகளால் ஏந்தியபடியே வாசுவின் வீட்டு வாசலில் நின்றிருந்த ஆம்புலன்ஸில் ஏற்றினான். சீதாவுக்கோ மதுவிற்கோ யாருக்கும் ருத்ரமூர்த்தி இறந்த தகவல் தெரிவிக்கப்படவில்லை. ஆம்புலன்ஸ்லேயே தன் தந்தைக்கு அருகில் அமர்ந்த ராகவன் அவர் முகத்தையே வெறித்து பார்த்து கொண்டு வந்தான். ராகவன் அருகிலேயே வாசுவும் அமர்ந்து கொண்டான். திவ்யாவும் வேதாச்சலமும் ஒரு காரிலும் சஞ்சய் அவனது காரிலும் அரண்மனையை நோக்கி விரைந்தனர். சஞ்சய் தன் போனிலிருந்து பந்தலுக்கும் மேலத்திற்கும் சொல்லிவிட்டு பத்திரிகைக்கும் தகவல் தெரிவித்து விட்டான். அடுத்த 10 நிமிடத்தில் ருத்ரமூர்த்தி இறந்த செய்தி பெங்களூர் முழுவதும் தீயாய் பரவியது. அடுத்த 30 நிமிடத்தில் ருத்ரமூர்த்தியின் உடல் அரண்மனையை அடைந்தது.
ஆம்புலன்ஸ் சத்தத்தை கேட்டு மாயா, லதா, சீதா, முத்து உட்பட அனைவரும் அரண்மனையின் வாசலுக்கு வந்தனர். அத்த, நம்ம அரண்மனைக்குள்ள ஆம்புலன்ஸ் வழிமாறி வந்துட்டாங்களோ என்று மாயா கேட்க, ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி வர்றது சஞ்சய் கார், நல்லா பாரு என்றாள் லதா. அரண்மனையின் கேட்டுக்கும் அரண்மனையின் வாயிலுக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். சஞ்சய் காரையும் ஆம்புலன்ஸையும் பார்த்த சீதாவிற்கும் நெஞ்செல்லாம் படபடத்தது. அரண்மனையின் வாயில் கதவின் பக்கம் ஆம்புலன்ஸ் வந்து விட்டது. அதற்கு முன்னே சஞ்சய் காரிலிருந்து இறங்கி ஆம்புலன்ஸ் கதவை திறந்து விட்டார். ஆம்புலன்ஸில் இருந்து முதலில் வாசு இறங்கினார். அவனின் பின்னே ராகவனும் இறங்கினார். ராகவனின் பக்கம் சென்ற சீதாவோ, அண்ணா என்னாச்சு, உங்களுக்கு ஒண்ணு இல்லையே என்று சீதா கேட்க, இல்லை என்று தலையை மட்டும் ஆட்டினான் ராகவன். சீதா ஆம்புலன்ஸில் உள்ளே பார்த்தார். ருத்ரமூர்த்தியின் உடல் இருந்தது. அண்ணா, பெரியப்பாக்கு என்னாச்சு என்றாள் சீதா ராகவனிடம். ராகவன் சீதாவிற்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை, அமைதியாயிருந்தான். சஞ்சய்புரம் திரும்பிய சீதாவோ, அண்ணா பெரியப்பாக்கு என்னதான் ஆச்சு என்று கலங்கிய விழிகளோடு சஞ்சயை பார்த்து சீதா கேட்க, பெரியப்பா நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டார் சீதா என்று அழுதபடியே கூறினான் சஞ்சய். என்ன நான் சொல்றேன், நீ சொல்றது உண்மையா? இல்ல, நான் நம்ப மாட்டேன் பெரியப்பா என்று கத்தியபடியே சீதா ஆம்புலன்ஸ்ல ஏறினாள். பெரியப்பா எழுந்துறீங்க, என்ன பாருங்க, என்கிட்ட பேசுங்க பெரியப்பா, ஏன் அப்படி படுத்திருக்கீங்க, எந்திரிங்க பெரியப்பா என்று ருத்ரமூர்த்தியின் மார்பில் படுத்துக்கொண்டு அழுதாள் சீதா. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த லதாவிற்கும் மாயாவிற்கும் தூக்கி வாரி போட்டது. என்னது இது என்றாள் மாயா. லதாவிடம் பதில் ஏதுமில்லை. வரவேற்பறையில் சென்று சோபாவில் அமர்ந்து கொண்டாள் லதா. அவள் பின்னே சென்ற மாயாவோ, அத்தா மாமா இறந்துட்டாராம் என்று மாயா சொல்ல, அதுக்கு என்ன பண்ண முடியும், நேரம் வந்தா எல்லாம் போய் சேர வேண்டியதுதான் என்றாள் லதா. அத்தா செத்து போனது உங்க புருஷன் என்றாள் மாயா. என்னோட புருஷன் சேர்த்து போய் 22 வருஷம் ஆச்சு என்று லதா சொல்ல, மாயாவோ அதிர்ந்து போனாள். என்னத்த சொல்றீங்க என்றாள் மாயா. எல்லாத்தையும் உன்கிட்ட விவரமா சொல்ல முடியாது மாயா என்று சொன்ன லதாவோ எழுந்து அவளது அறைக்குள் சென்று தாளிட்டுக் கொண்டாள். பிறகுதான் மாயாவுக்கு புரிந்தது லதா கூறியது அவளது 2வது கணவரை பற்றி என்று. ஐயோ, இந்த பொம்பளை கூட நாம இருந்தோம்னா நம்ம பொழப்பே கெட்டு போயிடும். ருத்ரமூர்த்தி மாமா இறந்த விஷயத்த முதல்ல அப்பா கிட்ட சொல்லிட்டு நாமும் அலற மாதிரி ஒரு சீனை போடுவோம், அப்பதான் நம்மளையும் நல்லவன்னு நம்புவாங்க என்று தனக்கு தானே கூறிக்கொண்டு மாயாவோ கனடாவில் இருக்கும் தன் தந்தைக்கு அழைத்து விஷயத்தை கூறினாள். லதாவின் தம்பி தான் மாயாவின் தந்தை. தன் அக்கா அவருடைய கணவனை வேண்டாம் என்று கூறியிருந்தாலும் தன் அக்காவின் கணவன் மீது மிகுந்த பற்றுதலோடு தான் இருந்தார் மாயாவின் தந்தை. ருத்ரமூர்த்தி இறந்து விட்டார் என்னும் செய்தியை கேட்ட மாயாவின் தந்தை கனடாவிலிருந்து இந்தியாவிற்கு கிளம்பினார். ருத்ரமூர்த்தியின் உடலை ராகவனின் அரண்மனை வரவேற்பறையில் வைக்கப்பட்டிருந்த ஃப்ரீசர் பாக்ஸில் சஞ்சய், வாசு மற்றும் அந்த வீட்டின் வேலைக்காரரான முத்துவும் ருத்ரமூர்த்தியின் உடலை தூக்கி கொண்டு வந்து வைக்க, ருத்ரமூர்த்தியின் உடலை ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்க தூக்கும் போதே உடைந்து அழுது விட்டனர் வாசுவும் சஞ்சயும். ஆனால் ராகவனோ ருத்ரமூர்த்திக்காக ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தவில்லை. கல்லாய் நின்றிருந்தார். வேதாச்சலமோ ராகவனின் கையில் ஒரு வெள்ளை வேட்டியையும் துண்டையும் கொடுத்தவர், இத போய் கட்டிட்டு வாப்பா என்று சொல்ல, ராகவனும் அவர் கொடுத்த வேட்டியையும் துண்டையும் எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றார். திவ்யா சீதாவின் தோள் பற்றி அழைத்து சென்று ருத்ரமூர்த்தியின் உடல் பக்கத்தில் இருந்த நாற்காலியில் அமர வைத்தவள் மதுவை சுற்றிலும் தேடினாள். அவளின் அறையையும் பார்த்தாள். மது இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்தவள் மதுவின் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். மது தூக்க மாத்திரை இரவு போட்டதால் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். மதுவின் பக்கம் சென்ற திவ்யா, மது மது என்று அவளை தட்டி எழுப்பினாள். திவ்யா மதுவை எழுப்ப அவளும் சோம்பல் முறித்தவாறே எழுந்து அமர்ந்தாள். திவ்யாவை பார்த்த மதுவோ, என்னடி காலையிலேயே வந்திருக்க என்றாள். கை கால் முகம் அலம்பிட்டு வெளியில வா என்றாள் திவ்யா. திவ்யாவின் முகத்தை பார்த்த மதுவோ, என்னாச்சுடி, முகமெல்லாம் வீங்கி இருக்கு, கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, அழுதியா என்றாள் மது. கண்களை மூடி திறந்த திவ்யாவோ, கை கால் முகம் அலம்பிட்டு வெளியில வாடி என்றாள். இதோ வர என்று மது கை கால் முகம் அலம்பிவிட்டு குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தாள். இப்ப சொல்லு, என்னாச்சு என்று திவ்யாவின் முன் நின்று மது கேட்க, ருத்ரமூர்த்தி அங்கிள் இறந்துட்டாருடி என்றாள் திவ்யா. இதை கேட்ட மதுவோ, என்னடி சொல்ற என்றாள். உண்மைதான், தூக்கத்திலேயே இறந்துட்டாரு என்று திவ்யா சொல்ல, மது கண்களில் கண்ணீர் நிரம்பி விட்டது. என்னால நம்ப முடியலடி என்றாள் மது.
வா மது என்று திவ்யா மதுவின் கையை பிடித்து வெளியே அழைத்து போனாள். மது வெளியே சென்றதும் வெள்ளை வேட்டி கட்டிக்கொண்டு வெற்றி மேடில் துண்டை போர்த்தியவாறு ராகவன் படியிலிருந்து இறங்கி வருவதை பார்த்தாள். அவனை இந்த கோலத்தில் பார்க்க மதுவால் இயலவில்லை. அவள் கண்களில் கண்ணீர் ஆராய் பெருகியது. ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கப்பட்டிருந்த ருத்ரமூர்த்தியின் உடலின் அருகில் மது சென்றாள். மாமா, இவ்வளவு சீக்கிரம் உங்க மகனை அனாதையா விட்டுட்டு போவீங்கன்னு நான் நினைக்கல மாமா என்று மனதிற்குள்ளேயே நினைத்தவளுக்கு கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டே இருந்தது. அழுது கொண்டிருந்த சீதாவின் பக்கம் சென்று அவளின் தோளை தொட்டாள் மது. இனி பெரியப்பாவை பார்க்கவே முடியாதுல, அவர்கள் பேசவே முடியாதுல என்றபடியே மதுவை அணைத்துக் கொண்டு அழுதாள் சீதா. அவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்துவதென்று தெரியாமல் திணறினாள் மது. அந்த சமயம் வீட்டிற்குள் நுழைந்த பார்த்திபனும் தன் அண்ணன் இறந்து கிடப்பதை பார்த்ததும், ஐயோ அண்ணா, என்னை விட்டு போயிட்டீங்களா? 15 வருஷமா கன்னடால இருந்தவர் இந்தியா வந்து 1 மாசம் கூட ஆகல. இப்படி எல்லாரையும் அனதைய விட்டுட்டு போயிட்டீங்களே. இனி உங்க தம்பிக்கு உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லையே. எப்பா ரகுவரா, உங்க அப்பா உன்னுடைய அழைச்சுக்கிட்டேப்பா என்று அழுது புலம்பினார் பார்த்திபன். ருத்ரமூர்த்தி இறந்த செய்தி அறிந்து ராகவனின் தொழில்முறை நண்பர்களும் அவன் கம்பெனி, நகைக்கடை, ஜவுளி கடை இப்படி எல்லாவற்றிலும் வேலை பார்க்கும் ஊழியர்களும் வந்து கொண்டிருந்தனர். அன்று ராகவனின் எல்லா நிறுவனங்களுக்கும் விடுப்பு விடப்பட்டு இருந்தது. ராகவனோடு சஞ்சய் நின்று கொள்ள மற்ற வேலைகளை எல்லாம் வாசு தான் ஒரே ஆளாய் அங்குமிங்கும் ஓடி ஓடி செய்து கொண்டிருந்தார். இறப்பிற்கு வந்தவர்கள் எல்லாம் சஞ்சய்க்கும் ராகவனுக்கும் கை தொட்டு இறப்பு விசாரிக்க ராகவனின் பக்கம் சென்ற வேதாச்சலமும், நேராச்சுப்பா, ருத்ரமூர்த்தியோட இறுதி சடங்கு ஆரம்பிக்கலாம் என்று சொல்ல தலையசைத்தான் ராகவன். அதனைத் தொடர்ந்து சீதா நீர்மாலை எடுக்க ருத்ரமூர்த்தியின் உடலுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செய்து ராகவனின் சொந்த ஊரில் அவனின் அண்ணன், அண்ணி, சஞ்சயின் அம்மா உடல் தகனம் செய்திருக்கும் இடத்திற்கு பக்கத்திலேயே ருத்ரமூர்த்தியின் உடலையும் நல்லடக்கம் செய்தார்கள். சீதா, மது, திவ்யா, வாசு, சஞ்சய், பார்த்திபன் என அனைவரும் அங்கிருந்தனர். ராகவனை தவிர மற்ற அனைவரும் கண்ணீரோடு இருக்க ராகவன் மட்டும் உணர்வுகளற்ற முகத்தோடு நின்று இருந்தான். ராகவனின் பக்கம் சென்ற வாசுவும், மச்சான் அழுதுடா, இப்படி இருக்காதுடா, அப்போவே நீ நம்ம பார்க்க முடியாதுடா என்று அவனை அழைத்துக் கொள்ள அப்பொழுதும் ராகவன் அளவில்லை. ருத்ரமூர்த்தியின் இறுதி காரியங்கள் முடிந்து அவரின் உடலை நல்லடக்கமும் செய்துவிட்டு அரண்மனைக்கு திரும்பினர் அனைவரும். வேதாச்சலமும் திவ்யாவும் மட்டும் வீட்டுக்கு கிளம்பி இருந்தனர். வாசு அரண்மனையில் தான் இருந்தான். இந்த நிலையில் அவன் நண்பனையும் அவனது குடும்பத்தையும் தனியே விட்டு போக வாசுவிற்கு மனமில்லை. சஞ்சய், சீதா, திவ்யா, வாசு என அனைவரும் வரவேற்பறையில் இருக்க ராகவன் மட்டும் அவனின் அறைக்கு சென்று இருந்தான். என்னடா இவன், அளவும் இல்ல ஒண்ணும் இல்ல, ஏன்டா ராகவன் இப்படி இருக்கா என்று வாசு வரவேற்பறையில் அமர்ந்து கொண்டு சஞ்சயிடம் சொல்ல, அண்ணன் ரொம்ப விரக்தியில் இருக்காரு மாம்ஸ், அதான் இப்படி இருக்காரு என்று சஞ்சய் சொல்ல, இப்படி அழாம இருந்தா அவனோட எல்லா வழியும் அவனோட ஹார்ட் தாங்கமாடா என்று வாசு கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாம்ஸ், அவர் சரியாகிடுவாரு. என்னாலேயே பெரியப்பாவோட இழப்ப ஏத்துக்க முடியல. பெரியப்பா மட்டும்தான் அண்ணாவோட உலகம். பெரியப்பா கூட அண்ணா பேசலனாலும் அண்ணாக்கு பெரியப்பாவும் அவ்வளவு பிடிக்கும். நிச்சயமா பெரியப்பாவோட பிரிவு அண்ணனுக்கு ஏமாற்றத்தையும் வழியையும் சேர்த்து கொடுக்கும் தான். பட் அண்ணா சரியாகிடுவாரு என்றான் சஞ்சய். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மதுவிற்கு ராகவனிடம் பேச வேண்டும், அவனின் வழியை சரி செய்ய அவனோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் தோன்றியது. சரி, நான் போய் ராகவன் கிட்ட பேசி பாக்குறேன்டா என்றபடியே ராகவனின் அறைக்கு சென்றான் வாசு. ராகவா, ராகவா என்று அவனின் அறையின் முன் வாசு நின்று அழைத்தான். ராகவனிடம் பதில் இல்லை. மச்சான், நான் உன்கிட்ட பேசணும்டா என்று வாசு மறுபடியும் கூறினான். ஆனாலும் அவனிடம் பதில் இல்லை. அதற்கு மேல் வாசு அங்கு நிற்கவில்லை, கீழே சென்று விட்டான். வாசுவை பார்த்த சஞ்சயும் மதுவும் சீதாவும் எழுந்து கொண்டனர். என்ன மாம்ஸ், அண்ணா எதுவும் சொன்னாரா, பேசினாரா என்று சஞ்சய் கேட்க, இல்லை என்று தலையை மட்டும் ஆட்டினான் வாசு. எனக்கு பயமா இருக்குண்ணா என்றாள் மது. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாதமா, எல்லாம் சரியாயிடும், அவனே சரியாகிடுவான் என்றான் வாசு. அடுத்த 1 மணி நேரத்தில் கோட் சூட்டோடு அலுவலகம் கிளம்பி கீழே வந்தான் ராகவன். அழுத்தமான அவனின் காலடி சத்தங்களை கேட்டு வரவேற்பறையில் நின்று இருந்த சஞ்சய், மது, வாசு, சீதா என அனைவரும் திரும்பி பார்க்க கோட் சூட்டோடு வந்த ராகவனை பார்த்து அதர்ந்துதான் போயினர் அனைவரும். யாரையும் திரும்பி கூட பார்க்காத ராகவன் அரண்மனையை விட்டு வெளியேற, சஞ்சய், நான் அவன் கூட போறேன்டா என்றபடியே ராகவனின் பின்னே ஓடினான் வாசு.
தனது BMW காரை ராகவன் எடுக்க, நானும் வரேன்டா என்றவாறே காரில் ஏறிக்கொண்டான் வாசு. இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? நீதியா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மக்களே, எனக்கு கொஞ்சம் கோல்டு, த்ரோட் பெயினும் கூட, அதனால வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்னதா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய், டாடா.